வணக்கம். இந்த அம்மா பேர் வந்து நேற்று விசாரித்தோம், பேரெல்லாம் சொல்லலை. நேற்று ஃபுல்லாகவே இங்கே நம்ம உடையர்கோட்டையில் வந்து இந்த பக்கமாக அப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரித்து பார்த்தா தெலுங்கு பேசுனாங்க. அதுக்கப்புறம் எந்த பதிலும் அந்த பேசுகிறதுல ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. நேற்று நாங்கள் இதை காவல் நிலையத்துக்கு இதை கொண்டு போனோம். ஆரம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தோம். நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் ரோட்டில் படுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இருந்து நான் என்ன பண்ணேன், அவங்கள ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போனோம் அங்கே. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிட்டு செக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் அனுப்பிடுறோம் அப்படின்னாங்க. நானே கூட போனேன். கூட போயிட்டு அந்த இடத்துல அந்த நம்ம ஆரம்பாக்கம் போகிற வழியில் இருக்கக்கூடிய 24 மணி நேரம் அந்த எமர்ஜென்சியில் வந்து சூப்பர் பசங்க, அந்த 3 பசங்களும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஹெல்த்தெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட விசாரித்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த தகவல் எல்லாம் இப்போ பார்த்தா தெலுங்கில் பேசுனாங்க. ஆனால் எழுதுனது வந்து அவங்க கன்னடாவில் எழுதுனாங்க. அதையும் அவங்க அந்த பசங்க எல்லாருக்கிட்டேயும் கேட்டு அதோடைய அட்ரஸ் என்ன இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் சூழ்நிலையும் பாதிக்கப்பட்டதுனால அவங்கள வந்து இப்போ நம்ம வந்து இந்த பகுதியில் வந்து கும்முடிப்பூண்டி பகுதியில் ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம அக்ஷயா ஃபவுண்டேஷன் அவங்க ஏற்கனவே நம்ம ராமானுஜ ட்ரஸ்ட்டோட இணைந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம அக்ஷயா ஃபவுண்டேஷன் ஜெயலக்ஷ்மி அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் இவங்களை வந்து ஒப்படைக்கிறோம். அவங்க வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு உண்டான ஒரு ரொம்ப சேஃபான ஒரு ஹாஸ்டல்லாம் வந்து அவங்க பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்கள் செய்கிறேன்னு இருக்காங்க. ரொம்ப அதேமாதிரி உங்களுக்கும் இந்த பொண்ணை வந்து இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தர் வந்து இந்த பொண்ணு எங்களுக்கு வேண்டியவங்க, எங்கள் சொந்தக்காரு அப்படின்ட்டு, இல்லை என்னுடைய பொண்ணு, இல்லை என்னுடைய மனைவி அப்படின்னு யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம ஜெயலக்ஷ்மி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் பதிவு கொடுக்குறேன், என்னுடைய நம்பரும் பதிவு கொடுக்குறேன். அந்த நம்பரில் பார்த்து நீங்கள் ஏதாவது உங்கள் பகுதியில் யாராவது, ஏன்னா இது முக்கியமாக வந்து ஆந்திரா சைட்லேயும் கர்நாடகா சைட்லேயும் இந்த வீடியோ பதிவை நாங்கள் அதிகமாக வந்து ஷேர் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ பதிவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த குழந்தைய வந்து இப்போ இந்த பொண்ணை வந்து நாங்கள் நம்ம ஜெயலக்ஷ்மி அம்மா வந்து அக்ஷயா ஃபவுண்டேஷன் அவங்க வந்து அவங்க நல்ல ஒரு ஹாஸ்டல் பார்த்து பேசியிருக்காங்க, அங்கே ஒப்படைக்க போகிறாங்க. அந்த பொண்ணுக்கு முதல் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. ஜெயலக்ஷ்மி அவங்களுக்கும் அக்ஷயா ஃபவுண்டேஷன் ஜெயலக்ஷ்மி அவர்களுக்கும் மற்றும் அவரோட ட்ரஸ்டியாக வந்திருக்கார் ஒரு நண்பர் அருண் அவர்களுக்கும் ராமானுஜ அறக்கட்டளை சார்பாகவும் உடையர்கோட்டை சார்பாகவும் நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக வந்து அந்த ஆரம்பாக்கத்தில் அந்த 24 மணி நேரம் எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய அந்த 3 தம்பிங்க பேர் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று கூப்பிட்ட உடனே காவல்துறையிலேருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார், அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது இந்த பொண்ணை பற்றி தகவல் தெரிஞ்சால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.